வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். சும்மா வாக்கிங் பண்ணிட்டு பேசுகிறோம். இப்போவும் அண்ணாதுரை பற்றி தான் பேசுகிறோம். எங்கள் காஞ்சி தலைவர் இல்லையா, அவரை பற்றி ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. போதைப் பொருள் ஒழிப்பு இது அப்படின்னு. அது போதைன்னா அந்த சிகரெட்டு, பீடி, சிகரெட்டு, குடிப்பழக்கம், மற்றபடி எல்லாம் பொடி அப்படின்னு எல்லாமே, புகையிலை மறு ஒழிப்பு திட்டம் ஏதோ சம்திங் வைக்கிறாங்க, டைட்டில் வைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பெரிய ஸ்டேஜ் போட்டு நிறைய பெரிய பெரிய அதிகாரிகள் படிப்பாளிகள்லாம் வராங்க, பேசுகிறாங்க. அந்த டைமில் இவர் தான் சீஃபாக கூப்பிட்றாங்க. இவர் சொல்கிறார், நானே பொடி போடுறோம்பா, என்ன போய் கூப்பிட்றியான்னு. இல்லை நீங்கள் வந்து பேசினா தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரின்னு இவரும் வராரு. அப்படின்னு மீட்டிங் ஆரம்பமாயிட்டு எல்லோரும் பேசுகிறாங்க. இதை ஒழிக்கணும், அதை ஒழிக்கணும், அது இல்லாமல் இருக்கணும், மனுஷனுக்கு அது நல்லது, அப்போ தான் உடம்பு கெடாமல் இருக்கும், லிவர் போகாது, அப்படி இப்படி என்ன சொல்கிறாங்க. அப்புறம் இவரும் வந்து பேசுகிறாரு, போதைக்கு மட்டும் அடிமையாகவும் நம்ம இருக்கணும், அதுதான் நம்மளை எல்லாரோட லைஃப்பும் கெடுக்கும் அப்படின்னு இவரும் சொல்கிறார். சொல்லிவிட்டு ஆனால் வெத்தலைப்பாக்கு மட்டும் போடலாம் இவர் சொல்கிறார். ஆனால் அது உண்மையிலே நல்லதுங்க. வெத்தலைப்பாக்கு சில பேருக்கு இந்த குதிக்கால் வலி வரும், இந்த எழுந்து உக்காந்தோடனே நடக்க முடியாது, கால் வலிக்கும். அந்த டைமில் 2 வெத்தலை கொஞ்சம் சுண்ணாம்பு பாக்கு கொஞ்சம் போடுங்களேன், அந்த பெயின் இருக்காது. 1 வீக் கழிச்சு பாருங்கள், அந்த பெயினே இருக்காது. நான் அனுபவிச்சு சொல்கிறேன். எங்கள் ஆஃபீஸும் சொல்லி நிறைய பேருக்கு அதெல்லாம் நடந்திருக்கு, அதுக்காக தான் சொல்கிறேன். அதெல்லாம் சொல்லிவிட்டு இவர் உக்காந்துறார். அப்போது அந்த விழா ஆர்கனைஸ் பண்ணார். அவர் வந்து எல்லாம் மாலை போர்வெல்லாம் போடுறாங்க, எல்லாம் ஓகே முடிஞ்ச பிறகு இவர் கிளம்பு நேரத்து வர்றாரு. ரொம்ப நன்றி ஐயான்றார். என்ன உங்கள் ஆசை நிறைவேறிச்சா, நான் பேசிட்டேனான்றார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு இப்போ தான் ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் எனக்கு அதை விட சந்தோஷம் என்ன, இவ்வளோ நேரம் பேசுனதில்ல நீங்கள் வந்து பொடியே போடல பற்றியா, அந்த 3 மணி நேரம் பேச்சுக்கு உங்களை ஸ்டேஜில் கட்டி போட்ட பெருமை எனக்கு தான் அப்படின்றார். அவர் ரொம்ப ஆனந்தமாக. அதுக்கு இவர் சொல்கிறார், பொடி போடாமல் இருக்க முடியாதா, நீ கவனித்தது அவ்வளோதான். நான் பேசும்போது தோளில் ஒரு துண்டு போட்டிருந்தேன் பார்த்தியா, நான் அந்த துண்டுக்குள்ளே இந்த விரலில் இந்த இடத்துல பொடி ஒன்று தெரியாத மாதிரி வச்சு அப்படின்னுவேன். அது உங்களுக்கு தெரியல, நீ பார்க்கல, பேச்சு அப்படின்னுவேன். ஜனங்க கிளாஸ் கைத்தட்டும் போதெல்லாம் அது யாரும் கவனிக்க முடியாது. அதை மாதிரி நான் 4 வாட்டி போட்டேன், அதை நீ கவனிக்கலை பற்றியா அப்படின்னு. என்ன இப்படி சொல்லிட்டீங்களேன்னு. அதுதான், ஏன்னா சில பேரால் திடீர்னு பழக்கத்தை நிறுத்த முடியாது. எனக்கு இந்த பொடி பழக்கம் ஏன் நிறுத்த முடியல, அதான் விஷயம். நான் இதை கேட்டு அவரே ஆசந்துட்டார். ஆனால் அவரும் கடைசி காலத்தில் கேன்சர் தான் இறந்தார். இப்போது பொன்னேரி கரையில் அறிஞர் அண்ணா கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்று அவர் பேரில் ஒன்று இருக்குது. இதே நான் சொல்லணும் இல்லையா, அதான். ஓகேங்களா, இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் ஜாலியாக எடுத்துக்கலாம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.